பொறுத்தவரையில சேலம் மாவட்டத்துல நடக்கிற விளையாட்டு நிகழ்ச்சிக்கு எந்த நிகழ்ச்சி அந்த கூப்பிடுறது இந்த ஸ்போர்ட்ஸ் நீ என்ன தவிர சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன காரணம்? என்ன நீ அவமரியாதை பண்ணது என்ன காரணம்? எதுக்குமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இருங்க, நான் தொகுதி எம்எல்ஏ தானே, எனக்கு தகவல் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஹலோ ஸ்போர்ட்ஸ் ஆபீசர், எந்த தகவலும் எனக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீ எந்த தகவலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன காரணம்? என்ன நீ அவமரியாதை பண்ணது என்ன காரணம்? என்ன அவமரியாதை பண்ணது என்ன காரணம்? நீ எதுக்குமே அவமரியாதை பண்றீங்க, வேற அசிங்கப்படுத்துறீங்க சார். எது இல்ல சார், நீங்க மாமச்சாளர் வந்து பார்க்க வேண்டாம். அழைப்பையா கூட பண்ணுறீங்க. மாவட்டத்தோட எந்த விளையாட்டு நிகழ்ச்சியும் கூட பண்ணுறீங்க இல்ல, எந்த விளையாட்டு நிகழ்ச்சியும் கூட பண்ணுங்க. என்ன காரணம் சார்? என்ன காரணம் கூட பண்ணுறீங்க சொல்லுங்க. மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருக்காங்க, நீங்க கூட்டு பண்ணுறீங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. எப்படி பாருங்க போறாரு பாருங்க. அமைச்சர் சிஎம் டெப்டி சிஎம் வந்தா கூப்பிடுறாரு, இவர் கூப்பிடுறது ஒரு நிகழ்ச்சியான கூப்பிடுறது. அதனால நான் உள்ள போறேன். இங்க வெளியிருந்தது ஒரு நிகழ்ச்சிக்கும் சேலம் மாவட்டம் நடக்க விளையாட்டு நிகழ்ச்சிகள் காந்தி சேர்ந்து நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சி எதுக்கான கூப்பிடுது. அதனால நான் மேல எனவே கேள்வி நின்றுட்டு என்னோட உரிமை கேட்கறதுதான் வந்தேன். என் உரிமைக்காக தான் இன்னைக்கு வந்தேன். விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்தாரா, அவங்க உதவியாளர் என்ன கூப்பிடுறாரு. ஆனா இங்க இருக்கிற ஸ்போர்ட்ஸ் ஆபீசர் ஒரு நிகழ்ச்சி கூட என்ன கூப்பிட்டதில்லை. ஒரே ஒரு நிகழ்ச்சி கூட இதுவரை இவரு இதுக்கு முன்னாடி இந்த ஸ்போர்ட்ஸ் ஆபீசர் கூப்பிட்டாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் ஆபீஸ் என்ன காரணம்னு தெரியல, என்ன வேணுனே அவமானப்படுத்துறாங்க, வேணுனே புறக்கணிக்கிறாங்க. அது நியாயம் கேட்க தான் நீங்க வந்தேன். கேள்வி என்னோட உரிமை கேட்க தான் வந்தேன். நான் உரிமை கேட்க தான் வந்தேன். விளையாட்டு துறை சார்பா நடக்கிற எந்த நிகழ்ச்சிக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்தாரா, அவங்க உதவியாளர் என்ன கூப்பிடுறாரு. ஆனா இங்க இருக்கிற ஸ்போர்ட்ஸ் ஆபீசர் ஒரு நிகழ்ச்சி கூட என்ன கூப்பிட்டதில்லை. ஒரே ஒரு நிகழ்ச்சி கூட இதுவரைக்கும் இவரு இதுக்கு முன்னாடி இந்த ஸ்போர்ட்ஸ் ஆபீசர் கூப்பிட்டாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் ஆபீஸ் என்ன காரணம்னு தெரியல, என்ன வேணுனே அவமானப்படுத்துறாங்க, வேணுனே புறக்கணிக்கிறாங்க. அதை நியாயம் கேட்க தான் நீங்க வந்தேன்.